ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி பர்மா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த வாட்டி நூடுல்ஸ்லாம் போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டு வேக வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெறப்பாக இருக்கும். ஒரு அரை வேக்காடாக வெந்தவாட்டி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு வடை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு நம்ம பொரித்து எடுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இது நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு செவந்த வாட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்கணும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொத்தமல்லியினுடைய அந்த தண்டு, இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த அரைச்ச மசாலாவையும் அதிலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ அதுலேயே மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ காய்ங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன் எல்லாம் 1/4 கப்பு எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் பேபிகார்ன் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னும் போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்கலாம். இதுக்கு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சூடாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றணும். ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி இதுக்கு அதிகம் சேர்த்திடக்கூடாது. ஒரு தேங்காய் உடைச்சி அரை மூடி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலை மாவு, அது இந்த தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அந்த பால்லையே ஊற்றிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த காயெலாம் ஒரு அரை வேக்காடு வெந்த வாட்டி இந்த காயில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவும் கொதி வரக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆலிவ் ஆயில் இல்லை நார்மல் நம்ம எப்பயும் குக்கிங் ஆயில் ஊற்றினா போதும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் போட்ட வாட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸு, ஃப்ரை பண்ண ஆனியன், சில்லி ஆயில், அந்த காய் தேங்காய் பால் மிக்சிங். இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை ஆனியனாக கட் பண்ணி வச்சுக்கிங்க, அதை போட்டுக்கலாம். அந்த பூண்டு போட்டுக்கலாம், வறுத்த பூண்டு. ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை அதுவும் போட்டுக்கலாம். இப்போ காய் தேங்காய் பால் வச்சு மிக்சிங் இருக்குதுல்ல, அதை ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சில்லி ஆயில் மேலே அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும், தேங்காய் பாலில் செஞ்சதுனால டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.